சொந்தமாக ஒரு வீடு வாங்குன்றது ஒரு பெரிய கனவு. எப்படிப்பட்ட வீடுனா, எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து அவ்வளோ வசதி இல்லைனாலும் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டைலில் வீடு வாங்கணும். எனக்கு அந்த கேரளா ஸ்டைலில் எதனா ஒரு டச் இருக்கா மாதிரி அந்த ஸ்டைலில் எதனா வீடு கிடச்சிதுன்னா அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தேன். தேவன் வந்து 2 பேரோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த வீட்டு ஸ்டைலு கேரளா ஸ்டைல்லையும் இருந்தது, ப்ளஸ் அவர் ஆசைப்பட்டபடி டூப்ளெக்ஸ் மாடல்லையும் அந்த வீடு இருந்தது. ஆனால் நாங்கள் இது நாள் வரைய பார்த்த வீட்டிலேருந்து இது டபுள் மடங்கு பெருசாக இருந்தது. கர்த்தர் வந்து அந்த வீடை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்தார். சென்னையில் 2 பேருமே வேலை செய்கிறோம். அவங்களுக்கு ஐடி நிறையா போகுது. சொந்தமாக ஒரு வீடு வாங்குன்றது ஒரு பெரிய கனவு. எப்படிப்பட்ட வீடுனா, எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்து அவ்வளோ வசதி இல்லைனாலும் ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் இந்த டூப்ளெக்ஸ் ஸ்டைலில் வீடு வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவு. அதுக்கான வசதி வாய்ப்புலாம் கிடையாது. ஒரு இப்போ பஸ்ஸாக கூட என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சேர்த்து வச்சதும் இல்லை, எதுவும் இல்லை. நான் வாங்குகிற வருமானம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. ஒய்ஃபுக்கு அதுமாரி ஒரு கனவு இருந்தது. ஏன்னா ஒய்ஃபோட வீட்டில் யாருமே சொந்த வீடுலாம் இல்லை. அவங்களுக்கும் ஒரு பெரிய கனவு இருந்தது. அதான் என்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. ஆனால் நாங்கள் அப்படி அது இருந்தது. அதுக்காக அவங்க பர்சனலாக கல்யாணம் ஆகிறதுக்கு தேடிட்டு இருந்தாங்க. நானும் அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் வந்தோம். மீட்டிங் வந்து இப்போ ப்ரேயர்லேருந்து அனைட்டிங்கில் ரொம்ப ரசிக்கப்பட்டு எல்லோரும் நீங்கள் ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணுற மாதிரி நாங்களும் உள்ளே வந்தோம். நாங்கள் எதுவும் பிரதர்கிட்ட நாங்கள் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சொன்னது குறிப்பு வேறு. ஆனால் பாஸ்டர் எங்களுக்கு வெளிப்படுத்தினது, நீங்கள் கானான் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் சுதந்திருப்பீங்க அப்படின்ற வார்த்தையை திருப்பி கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே இடத்துல தான் உட்காந்து நான் என்னோட அந்த வீடு காரியத்தை சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அந்த காரியத்திற்காகவும் என்னோடய குழந்தை பாக்கிய காரியத்திற்காகவும் ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கா பிரதர் வந்து ஜெபம்ன்ட்டு போகும்போது அந்த சமயத்தில் எனக்கு நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி இது பண்ணும்போது தேவன் வந்து அந்த வீட்டு காரியத்தை எனக்கு இருதயத்தில் ரொம்ப உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அப்பயும் நான் வந்து வீடு வாங்குறதுன்றது கூட செகண்டரி தான், நம்ம மற்ற காரியத்துக்குன்ட்டு நான் கான்சன்ட்ரேஷனை ரொம்ப கொண்டு வந்து நான் இது பண்ணேன். பட் ஆண்டவர் வீட்டு காரியத்தை தான் இருதயத்தில் உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்தார். திருமணத்துக்கு அப்புறமா நாங்கள் அதிகமாக எத்தனையோ வீடை பார்த்துருப்போம். ஒரு 50-60 வீடை கூட நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். ஒன்று பிடிச்சிருக்கோம், ஒன்று பிடிக்காம வந்துடும். எல்லாமே பிடிச்சிருந்தா பட்ஜெட் எங்கேயோ இருக்கும், அது எங்களால் அஃபோர்ட் பண்ணவே முடியாது. சரின்ட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். அன்னைக்கு என்னென்ன வார்த்தை கொடுத்தாங்களோ அந்த வார்த்தையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 15th வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அந்த மந்த் எண்டிலே வந்து ஒரு நாங்கள் போகிற ஒரு சபை போதகர் மூலமாக எங்களுக்கு ஒரு வீடு தேவன் வந்து காண்பிச்சார். அது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அப்போ எங்களுக்கு விலை என்ன ஏதுன்னெலாம் தெரியாது. அங்கே டெனண்ட்டு தான் இருந்தாங்க. கேட்கும் போதும் இது என்ன விலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்களுக்கும் ஐடியா இல்லைங்கன்ட்டாங்க. ஆனால் நாங்கள் இது நாள் வரைய பார்த்த வீட்டிலேருந்து இது டபுள் மடங்கு பெருசாக இருந்தது. அப்போது நாங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது சின்ன வீடு சின்னதாக பார்த்துட்டு இருந்தோம். அதுவே வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கு வராது. இது ரொம்ப பெருசாக இருக்கு, ஆனால் ரொம்ப பிடிச்சி போச்சு. பட்ஜெட்டுக்கு இது நிச்சயம் வராது. ஆனாலும் ஆண்டவர் இதை கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அந்த வீட்டில் இருந்துட்டே ஜெபம் பண்ணிகிட்டே கடந்து வந்தோம். இன்னொன்று ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்தினார், இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போதே எனக்கு மனசில் பேசிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கேரளா ஸ்டைலில் எதனா ஒரு டச் இருக்கா மாதிரி அந்த எங்களோட மதர் சைட்லாம் மூணாறுங்கிறதுனால எனக்கு அந்த இதில் ஸ்டைலில் எதனா வீடு கிடச்சிதுன்னா அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தேன். தேவன் வந்து 2 பேரோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்தாரு. அந்த வீட்டு ஸ்டைலு கேரளா ஸ்டைல்லையும் இருந்தது, ப்ளஸ் அவர் ஆசைப்பட்டபடி டூப்ளெக்ஸ் மாடல்லையும் அந்த வீடு இருந்தது. நாங்கள் ஓனர்கிட்ட போய் பேசும்போது அவங்க ஒரு 2 வீக் டைமில் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அந்த 2 வீக்கும் நாங்கள் மற்ற எத்தனையோ வீடு பார்த்தோம், ஆனால் இதுதான் உறுதிப்படுத்தி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஜெபமும் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீடு ஆண்டவர் எப்பயோ ஜூன் மாதத்துலேயே காட்டிட்டார். ஓனர் எப்படிப்பட்டவங்கன்னா வயது சென்றவங்க, 80 வயசு சென்றவங்க. அவங்க இந்த வீட்டை விற்கணும்னு அவங்களுக்கு ஒரு நீடே இல்லை. அவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அவங்க என்ஆர்ஐ பர்சன் வேறு. அவங்க இந்த வீட்டில் வயசாகிடுச்சு, அவங்கள படிக்கட்டில் ஏற முடியாதுக்காக தான் விற்றுருப்பாங்களே நம்ம தெரியல. அவங்க திருப்பி வேறு ஒரு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த வீட்டை குறித்து நாங்கள் ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோன் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அந்த டெனண்ட் இருக்கும்போது கூட அந்த வீட்டை ஒரு தடவை தான் பார்த்தோம். இன்னொரையும்
வீட்டை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் 2வது தடவை நாங்கள் வீட்டுக்கு போனோம். அது வரைக்கும் அந்த வீட்டில் என்ன குறை இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியாது. ப்ராப்ளம் என்னென்னா அது ஜூன்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அந்த வீடு கிடைக்குமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு ஃபோனு கூட அவங்க எடுத்ததில்லை. அப்படி ஃபோன் எடுக்காதனால எத்தனையோ தடவை வண்டி எடுத்து நேராக போயிட்டு வந்தோம். ஆகஸ்ட் 15 வந்து இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸில் நமக்கு இந்த வாய்ஸ் ட்ரைனிங் பேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போதே நாங்கள் பார்ட்னராக ஜாயின் பண்ணோம். ஆல்ரெடி தசம பாகம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பார்ட்னராக ஜாயின் பண்ணி எங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு தான் நாங்கள் தியாகம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்து ஜாயின் பண்ணோம். 15ஆவது நாள் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில. என்ன இவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்றைக்கு முடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடு நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி முடிவுக்கே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்து ட்ராப் பண்ணி அந்த ஓனர் வீட்டுக்கிட்ட போய் நான் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கோவப்பட்டு எழுந்திரிச்சு வந்துட்டேன். அவங்க மனசில் ஆண்டவர் பேசி இன்னும் எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வைக்க போகிறீங்க, டக்குன்னு ஃபார்மாலிட்டி பண்ண, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், கடன்னு அவங்களும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு பேங்க் இது பண்ணிவிட்டு அவங்க நாங்கள் கேட்குறத விட அதிகமாகவே தரேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு நாங்கள் ரொம்ப கூலாக இருந்தோம். அவங்க எப்படி பேங்க்கில் கொடுத்துருவாங்க, எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டோம். அதனால் கடைசியில் வந்து அந்த பேங்க் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததுலேருந்து 30 lakh கம்மியாக தான் கோட் பண்ணாங்க. அதை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்ட்டு நான் 2 வருஷமாக நான் ஐசிஐசிஐ பேங்க் அதில் எனக்கு அக்கௌண்ட் இருக்கனால 2 வருஷமாக அதில் ஆஃபர் நான் அப்பப்போ அந்த ஆஃபர் டேப்பை கிளிக் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். பார்க்கும் போது வெறும் 25 லட்சம் 30 லட்சம் அப்படின்னு தான் காமிக்கும் லோன் கவர்மெண்ட் பேங்க்கு தர்றது. சரின்ட்டு நான் வெக்ஸாகி ஒரு டைமில் விட்டுட்டு இந்த வீடு பார்க்குற சமயத்தில் நான் அந்த ஆப்பை போய் நான் அப்பப்போ செக் பண்ணுறதே விட்டுட்டேன். கடைசியில் அந்த ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ண பேங்க் வந்து இவ்வளோ தான் கம்மியாக தான் கொடுக்க முடியுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் நைட்டு டைம் நாங்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது லிஃப்ட்டில் சிக்னலே கிடைக்காது. ஆக்சுவலாக ஃபோனே சிக்னல் கிடைக்காது. நான் மொபைல் நெட்வொர்க்கில் அவ்வளோ ஆர்வமாக போயிட்டு அந்த பேங்க் ஆஃபர் இன்றைக்கி என்ன தான் போட்டிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அந்த வீடு வந்து நாங்கள் 70 lakhக்கு ஓனர் பண்ணாங்க. 1 lakh டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். 69 lakh எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. கரெக்டாக என்னோட பேங்க் ஆஃபர் பண்ணது 69,09,000. தேவன் வந்து எங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை வந்து பேங்க் லோன் வந்து அதாவது டாக்குமெண்ட் நீ கொடுக்காமே அந்த ஆஃபர் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி தேவன் செஞ்சார். கரெக்டாக எங்களுக்கு என்ன அமௌண்ட் நீட் இருந்ததோ அதுலேருந்து அதே கூட இல்லை, அதுலேருந்து கூடவே தான் அதில் இருந்தது. அது ரொம்ப ஒரு மிராக்கிளாக இருந்தது. உடனே நாங்கள் அப்ரோச் பண்ணி பேங்க்கில் பேசி 1 weekல எங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகி அதுக்கு அப்புறமா வந்த என்னென்ன தடைகள் இது ஓனர் மூலமாக வந்தது சிச்சுவேஷன் மற்ற இதனால எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணி நாங்கள் பிரதர்கிட்டையும் நாங்கள் அப்பப்போ இது பண்ணுவோம், கால் பண்ணி கவுன்சிலிங் இது பண்ணுவோம். ஆண்டவர் இது உங்களுக்கு உறுதிப்படுத்தினாரு, நீங்கள் நிச்சயம் அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அது தொடர்ந்து பண்ணி கர்த்தர் வந்து அந்த வீடை சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்தார். பேங்க்கில் அந்த இன்ஸ்டன்ட் அப்படின்றதுனால டாக்குமெண்ட்டே இல்லாமல் பேங்க்காரனே வந்து எதுவுமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல நம்ம முடிச்சிடலாம் மேடம் சொல்லி கடகடன்னு ஆண்டவர் முடிக்க வச்சார். இல்லை கரங்களை தட்டிடுங்க பார்க்கலாம். அடுத்த வருஷம் 2வது ஜெப குறிப்பும் சாட்சி குறிப்பாக மாறும். தேங்க்யூ காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்களும் இவங்கள மாதிரி பிபிஎல் மினிஸ்ட்ரியின் குடும்ப பங்காளராக இணைய விரும்புறீங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. ப்ராஃபெட் டேனியல் ஸ்டீஃபன் அவர்களை நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க விண்ணப்பங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாகவோ அனுப்பி தொடர்பு கொள்ளலாம். மினிஸ்ட்ரியின் விவரங்களுக்கு பிபிஎல் அட்மின் எண்ணான 880-930326 தொடர்பு கொள்ளவும். மேலும் ஜெப உதவிகளுக்கு 9505560326 தொடர்பு கொள்ளவும். நீங்களும் பிபிஎல் மினிஸ்ட்ரியின் ஜூம் மீட்டிங்ஸ்ல கலந்து கொள்ள விரும்பினால் திரையில கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை அணுகவும். நம்மளுடைய பிபிஎல் மினிஸ்ட்ரியின் அபிஷியல் வெப்சைட் ஆன www.pplministry.organization விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பிபிஎல் மினிஸ்ட்ரியின் மீடியா சைட் ஆகிய Facebook, YouTube, Instagram மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க ஜூம் மீட்டிங்ஸ் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களிலும் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, திண்டுக்கல், நாகர்கோயில் ஆகிய இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மாவட்டத்துல நடக்கிற மீட்டிங்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க பிபிஎல் அட்மின் நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.